எப்பவுமே இந்த ராசிக்காரங்க ஒரு உயர்ந்த லட்சிய உடையவங்களாக இருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவான நபர்கள் போல தான் தென்படுவாங்க. ஆனா, இவங்க ஒரு செயல்ல, ஒரு தொழில்லயோ, ஒரு வியாபாரத்திலயோ இறங்குனாங்க அப்படின்னா, அத வெற்றிய பார்க்காம ஓய மாட்டாங்க. இவங்களுடைய சொல், செயல் எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கும். யாருப்பா அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் தான். எப்பவுமே என்ன சொல்றாங்களோ அத தான் செய்வாங்க, செய்யறத தான் சொல்லுவாங்க. இந்த டயலாக் இவங்களுக்கு தான் பொருந்தும். அந்த அளவுக்கு சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுடைய வீட்டில் குடும்பத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தீ விபத்தோ அல்லது அம்மை போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனோ, மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் இவங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? அல்லது இந்த சிம்மராசி என்பர்களுடைய வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி யாருக்காவது வந்திருக்கா? அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த சிம்மராசி அப்படிங்கிறதே ஒரு உயர்ந்த லட்சியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இந்த அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசனுக்குண்டான குணாதிசயங்கள்லாம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கும். அரசர் எப்படி மேன்போக்காக எல்லாத்தையும் பார்ப்பாரோ அந்த மாதிரி மேன்போக்காக பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு அந்த அரச குணமும் இருக்கும். தான தர்மம் வழங்குறது, மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா முன்ன போய் நின்று உதவி செய்யறது, இதெல்லாம் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதேமாரி இந்த ராசிக்காரங்க ஒரு நெருப்பு ராசி என்பதனால டக்கு டக்குன்னு கொஞ்சம் கோபப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த சிம்ம ராசியில் பூரம், உத்திரம், மகன் நட்சத்திரங்கள்லாம் அடங்கும். 27 நட்சத்திரங்கள்லேயும் அதிக அளவு வலுவுள்ள நட்சத்திரம் இந்த மகன் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். தாய் மீது அதிக பற்று வைத்திருக்கக்கூடியவங்களா அந்த மகன் நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. இவங்களுக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதேமாரி பெண் குழந்தையாக இருக்காங்க, ருதுவானாங்க, அந்த மகம் நட்சத்திரக்கார பெண்கள் ருதுவாகிற டைமு இந்த மகன் நட்சத்திரத்தில் ருதுவானாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையாக அவங்க எதிர்பார்க்கலாம். அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகத்தில் பிறந்தாங்கன்னா திட்டம் போட்டு செயல்படுவாங்களாம். அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்களுடைய விலகு பார்த்திங்கன்னா புலி எப்படி திட்டம் போட்டு செயல்படுமோ அது மாதிரி இவங்க திட்டம் போட்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி முக சாயல் பார்த்திங்கன்னா உங்களுடைய பாரம்பரிய உறவுகளுடைய முக சாயல் இவங்களுக்கு அப்படியே வரும் அப்படின்னு சொல்லலாம். பூரம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனை, பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை அமையும். திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை அமையும். உத்திர நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே இவங்க சிம்ம ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா கொடை வள்ளல்களாக இருப்பாங்க. அதே மாதிரி உண்மையான விஷயத்தை கண்டறிகிறதுக்காக கொஞ்சம் ஆராய்ச்சி மனப்பான்மையோடையே இருப்பாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருது, ஒரு சண்டை வருது அப்படின்னா யார் மேலே அந்த பிரச்சனை இருக்குது, யார் அந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறதுல அறியறதுல கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்களாக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி கடவுள் மீது அதீத பற்று வைத்திருக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி 6வது ராசியாக அவங்களுக்கு கன்னி ராசி வர்றதுனால இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருப்பாங்க, சிக்கனவாதிகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற 7 நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ராசியில் கேது, பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், புதன் சுக்கிரன், கலஸ்திர ஸ்தானத்தில் சனி பகவான் ராகு, லாபஸ்தானத்தில் குரு வக்கரகம் அடைந்திருக்கிறார். கிரக அமைப்புகள் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். திரிகோணஸ்தானம் மிக பலமாக இருக்கிறதுனால முன்பு எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். எந்த விதமான இடையூறு வந்தாலும் அந்த இடையூறை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத அறிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படுவீங்க. அதனால் உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்படும்.
உங்களுடைய ஆக்கப்பூர்வமான அறிவுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கொடுப்பீங்க. முன் யோசனை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தில் இறங்குனீங்கனாலும் அதில் தோற்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே முன் யோசனையோடு செயல்படுங்க, திட்டமிட்டு செயல்படுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைய போது வருகின்ற வாரத்தில் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அது அவங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கும். தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன இடையூறுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் கடித போக்குவரத்து மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு இறங்குவீங்க. அந்த தொழில் மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மற்றவங்களாம் பாராட்டுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. சக ஊழியர்களுடைய அன்பு ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த காரியம்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனதுக்குள்ளே இருந்த கஷ்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும். சக மனிதர்களால் ஏற்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல நல்ல தகவல்கள், நல்ல நல்ல புது ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களில் வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சிம்ம ராசியில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி ஆசிரியர்கள் உங்களை பாராட்டுற மாதிரி ஏதாவது நல்ல நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. சக மாணவர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கிறதுனால வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சாமர்த்தியமாக எல்லாத்தையும் பேசி சமாளிப்பீங்க. உங்களுடைய சாமர்த்தியத்திற்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் துணிச்சலாக இறங்குற எல்லா விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். வேற்று மொழி பேசுகிறவங்களால கூட சின்ன சின்ன உதவிகள் இந்த காலகட்டத்தில் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வசிக்கிற இடத்துல கூட நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். அக்கம் பக்க உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தேவையான நிதி உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாகவும் ஒரு மனதுக்கு இனிமை தரக்கூடிய ஒரு வாரமாகவும் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான வாரம் அப்படின்னே சொல்லலாம். சக பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அலுவலக வேலையில் சின்ன சின்ன தடைகள் வரும். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. புதிய வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க கொஞ்சம் கூடுதல் உழைப்பு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கூடுதலாக உழைப்பு போட்டிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் போட்டிகள் இருந்தது இல்லையா, அந்த போட்டிகள் கொஞ்சம் குறையும். குடும்பத்தில் இருந்தவங்களால சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகும். இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுங்க. அதுதான் உங்களுக்கு சாதகமாக அமையும். மனம் விட்டு பேசாமல் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையாது. அதனால் முடிந்த அளவுக்கு கணவன் மனைவி இருவருமே இந்த ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பிள்ளைங்க மூலியமாக கூட ஏதாவது பெருமைப்படுற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம்.
ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப சாதுர்த்தியமாக அணுகி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தாய் வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதேமாரி அவங்க மூலிமா ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை இன்னும் சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் சிவன் வழிபாட்டை செய்யுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி ஒரு பிரகாசமான எதிர்காலம் அமையணும் அப்படின்னா சிவபெருமான வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே மாதிரி கோதுமை மாவு விளக்கு போட்டு வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலை ஆண்டவரை வழிபடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். முருகப்பெருமானை வழிபடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இன்னுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. இதை ஒன்று மட்டும் இந்த சிம்மராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.